அற்புத அவதரி வைத்திருக்கும் ஏனைய பெரியலுக்கும் யமதரி சகோதர சகோதரருக்கும் இள மகனை போருக்கு அனுப்பி எதிர் உடலை தாறு மாறேகை கூறுப்பட்டு மாடா என்று சொல்லி உதித்துவிட்டு ஓடி விளையாடு பாப்பா இனி ஓய்ந்திருத்தல் ஆகாது பாப்பா என பாரதியார் பாட்டுக்கு பெருமை தேடி தந்து நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க அமர்ந்திருக்க சபையோருக்கு அனைவருக்கும் முதல் கண்ணாடி வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குரும்பூர் கிராமம் ராஜேஸ்வரி நாடகம் என்றும் எங்கள் கம்பெனி தலைவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குரும்பூரை சேர்ந்த உயர் திரு சுந்தரமூர்த்தி எங்கள் கம்பெனி உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குரும்பூரை சேர்ந்த உயர் திரு நாகராஜன் எங்கள் கம்பெனி ஆசிரியர் வேலூர் மாவட்டம் அரக்கோண வட்டம் பரமேஸ்வரமங்கல கிராமம் உயர் திரு விருதங்கன் சக்கரவர்த்தி பழனி ஆசிரியர் எங்கள் கம்பெனி நிர்வாகி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குன்னத்தூரை சேர்ந்த உயர் திரு சாமிநாதன் அவர்கள். இவர்கள் பார்த்தனார் இன்று இரவு இந்த மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் பெயர் என்னவென்றால் சிற்றன்னையின் கொடுமை. எனும் நாடகத்தை நடத்த முன்வந்திருப்பதால் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் அது எவ்வாறு அனுசரித்தார்கள் அதே போல் எங்களையும் பின்வரும் நடிகரையும் மனமாற மன்னிக்குமாறு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் ஸ்டாப் பண்ணி கொடுத்துரு. மற்ற அண்ணன் ஸ்டாப் பண்ணாரு என்ன கூட்டிகிட்டு தான் இப்போ ஸ்டாப் பண்ணாரு.
கம்முன்னு இரு. ஏய் ஆட்டாத எடு எடு இல்லடா ஒருத்த மால்மாட்டு வரட்டா ஒருத்த இப்ப யாருமே இல்ல காலைல வரட்டா ஆனா நான் சத்தியமா அடிச்சு விடுவானே பாரு அவர் அடிச்சாருனா செத்துருவானா செத்துருவாங்க ஆளை வச்சு வச்சிருவாங்க ஃபோன் பண்ணி வேலை வச்சதானே நீங்க மற்ற ஆளுங்களா வாட்டர் குச்சாட்டுக்கிறான்டா நான் சொல்லும் போது மட்டும்தான் ஆஃப் பண்ணுவேன் அப்படிதான் வரும் இந்த மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னனுக்கு மகனாக பிறந்து சிவவழி என்று பெயரிட்டு செய்து புறப்படும் அயல் நாடு சென்று பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தாயகம் திரும்பினேன். தாய் தந்தையை ஆஃப் பண்றேன். கை வலிது ஷோல்டர் வலிது மறுபடியும் அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன் ஒரிஜினல் கட்டியதா டூப்ளிகேட் குணா குணா டேய் இப்படி வாயா நீங்க வந்து பிடிச்சினரா குடிக்கிறதுக்கு அப்படின்றா மயிறு ஐயரா நீ இன்று போல் என்றென்று இருக்க வேண்டும் என்று என் உலகமான சந்தோஷம் நான் வந்து பொறுப்பாக இருக்கேன் ஏன் கடுப்பேத்துற டேய் நான் என்ன சொன்னேன் பொறுப்பாகல
நலத்தோடு இரண்டு ஆமா ஏண்டா பொறுமோக நலத்தோடு இரண்டு சொல்ற நீ எனக்கு தெரியும் சொல்லி காட்டு பச்சா வாய் வந்துச்சா ஒண்ணு சொல்லக்கூடாதுங்க ஒண்ணு சொல்லக்கூடாது எங்க அப்பனும் சொல்லணும் சோத அலக்காடி பேமானி கம்ப்ளைண்ட் அவனு சொல்லணும் ஆமாங்க ஒரு பட்டா ஒரு இடைஞ்சு வித்துட்டு எனக்கு பொறுமோக ஆயிட்டாங்க கம்ப்ளைண்ட் பொறுமோக ஆயிட்டாங்க கோபம் தானே ஆமாங்க என்னவாச்சு உனக்கு எனக்கு ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அம்மா எல்லோருக்கும் ஒரு அப்பா அவங்க ரெண்டு பேருக்கு நாங்க ரெண்டு பேரும் போறோம் சரி முன்ன நானு பின்னாடி தங்கச்சி நீ முன்ன பிறந்தாலும் 3 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலம் கழித்தாலும் கூட முன்னாடி யாரும் பிறப்பதில்லை முன்னதான் பரவாயில்லைங்க நீங்க கணக்கு புள்ளியா பிறக்க வேண்டிய ஆளு மன்னரா வந்து உட்காந்து ஓ மை காட் பரவாயில்ல ஆனா ஒண்ணு எங்க அம்மா எங்களை பாதுகாப்பே வைக்கிறது கிடையாது ஒரு இட்லி சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிக்கு 2 ஒரு வடை சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிக்கு 2 ஒரு டீ வச்சா எனக்கு ஒரு டம்ளர் என் தங்கச்சி ஒரு டம்ளர் இப்படிதான் கொடுத்துட்டு வந்தாங்க அது தாயின் கடமை நாங்களும் சாப்பிட்டோம் பாது சுத்தலாம் புள்ளோது மாதிரி வாழ்ந்துட்டோம் பருவமடைந்த व्यक्ति ஆமாங்க ஆனா ஒண்ணு படிப்பு மண்டல ஏறாது தாய் ஒன்று தாய் தந்தையை மதிக்க வேண்டும் மூன்றாவது குருவை மதிக்க வேண்டும் தாய் தந்தை குரு மாதா பிதா குருவை இவன் மூவரையும் மதிப்பவனுக்கு அறிவு எங்க அப்பனே நான் மதிக்கல அப்புறம் எங்க குரு மதிக்க கத்துக்கிற வரைக்கும் நான் அவரை வணங்குவேன் கத்துக்கிற பிறகு அவரு என்ன வணங்கணும் this is the notice of point காலம் மாறுதுங்க காலம் மாறுது எப்படியோ ஒண்ணுங்க கைதோல் கத்துக்கிறேன் இந்த கைதோல் கத்துக்கு அண்ணன் ஊருக்கு போறது வேலை செய்யறது வர்றது கூட வந்து சாப்பிடுறது இப்படியே இருந்தேன் ஒரு நாள் போய் ஒரு வாரம் டேர் ஆச்சுட்டு ஒரு வரேன் ஆச்சிட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வரேன் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா தெருவுல நெவடியா பாடி நெவடியாடா பாவி ரேடியா பாடிக்குது சீரியஸ் தான் எந்திக்குது என்னடா நம்ம ஊர்ல திருவா வச்சுக்கிறான் பழகுது என்கிட்ட பிரு வாங்காது எப்படி வச்சோம் 1 ரூபாய் 1 ரூபாய் பிரு ஆமா எந்த காலத்துல இருக்காங்க ஏங்க என்கிட்ட இருக்கு 1 ரூபாய் அட அறிவு கட்டவனே இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய் போட்டா எடுத்து போறாங்க யாரு அப்பேர் விட்ட காலத்துல 1 ரூபாய் பிரு கஷ்டப்பட்டு வாங்குறாங்க கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு 1000 கொடுத்தாலும் சரி பரவாயில்லை அவரு சொல்லி தெருவிலே வந்தாக்கா எவ்வூட்டாண்ட தான் லெவடியா பாடிங்குது என்னடா லெவடியா பாடிங்க வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்காரர் ஊடிக்கிறாரு மோளக்கார அடிச்சுக்கிறாரு ஆமாங்க தென்னவாழை வந்து போறாங்க சொந்தக்காரலாம் என்னடா பார்த்தா தென்னவாழை குச்சி கட்டி வச்சுக்கிட்டு குச்சி பார்த்தா குஞ்சி பார்த்தாடா குனிந்து பார்த்தா என் தங்கச்சி ஜீவி சிங்காச்சி உள்ள உட்கார வச்சுக்குது குறுக்க ஒரு ஒலிக்க போட்டுக்கிறாங்க சுட்டு கொடுக்குறாங்க வடை சுட்டு கொடுக்குறாங்க கேசரி கொடுக்குறாங்க முட்டை வச்சு கொடுக்குறாங்க முட்டை வச்சு கொடுக்குறாங்க புட்டு வச்சு கொடுக்குறாங்க ஏன் எது கொடுக்குறாங்க அவளுக்கு கொடுக்குறாங்க இது கூடவா என்ன தெரியாம தெரியலங்க நான் ஒரு வாத்து சுத்துங்க அறிவு கட்டவனே உன் இல்லத்துல நல்ல சடங்கு நடக்குது நல்ல சடங்கு தெரியலையா தெரியல உன் தங்க வயது வந்திருக்கா அம்மா யார் கட்டு வந்தாவா சாரி உன் தங்கச்சி வயசு வந்தா எங்க சாரிங்க எங்க அப்பனை கேக்குற மேல கேட்டீங்க ஓ மை காட் பரவாயில்லைங்க எங்க அப்பனை கேக்குற நான் வந்து கேட்டு ஏங்க இல்ல நான் நாய் மட்டும் கேக்குறேன் ஒரு அண்ணங்கார இருக்கிறானே நான் வயசுக்கு வரணும் அப்படி கேட்டு வந்தாலா யாரையும் யாரை கேட்டு வருவதில்லை ஒரு பெண்ணின் வயது 16 அந்த 16 வயது பூர்த்தியான அது இயற்கையா வரும் அண்ணனையோ அப்பனையோ தாயை கேட்டு வருவதில்லை அது இயற்கையா வரும் துட்டு இயற்கையா வருமா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும் அதான் கேட்டு வரணும் துட்டு சொல்ல நான் வேணாவா அப்படின்னு கேட்டு வரணும் சரி பரவாயில்ல வந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க அவளுக்கு நான் வயசுக்கு வந்துருக்கேன் எனக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் அப்ப நீ உன்ன வயசுக்கு வரலையா ஓ மை காட் வயசுக்கு வர அண்ணன் வந்து உட்காந்துக்கிறியா பரவாயில்ல எதுமா ஆண்கள்லாம் எப்ப தெரியுமா வயசுக்கு வராங்க அவங்களுக்கு எப்ப அருமை மீசம் முளைக்குதோ அப்ப அவங்க வயசுக்கு வந்ததான் அர்த்தம் இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க இன்னைக்கோ நாளைக்கோ நிக்கிறவங்க சரி பரவாயில்லைங்க எல்லாத்தையும் செஞ்சு அவளுக்காக கொடுத்தாங்களே எனக்கு எதுவும் செய்யல அதுவும் பரவாயில்ல என் தங்கச்சி மாப்பிள்ளை பார்க்க ஒரு மாப்பிள்ளை வந்தான் வந்தவன் என்ன தெரியுமா கேட்டான் 25 சவரங்காக 25 சவரம் உனக்கு போட தகுதி இருந்தா போடு இல்லனா விட்டுடு எங்க நீங்க வர சம்பாதிச்சு சாப்பாடு போட முடியாத வக்கு இல்லாத கம்னாட்டி பொண்ணு கட்டி 25 சவரம் கேட்டு போறான் வசதி வசதி தகுதி கேட்ட மாதிரி கேட்க வந்து கட்டி போவான் 25 சவரத்தை 3 மாசம் நல்லா வச்சுப்பான் 4வது மாசம் கும்பிடுவான் சரி பரவாயில்ல என் அப்பன் தரணும் ஒத்துக்கணும் சரி அதுவும் பரவாயில்ல இன்னொன்னு கேட்டான் ஈர போண்டா ஈர போண்டாவா ஈர போண்டாடா பாவி அதாங்க ஈர போண்டா ஏன்டா பாவி கிளந்து 1 மாசத்துக்குது இப்ப கேக்குறேன்னு கேட்டா இனிமேத்த வண்டி ஓட்ட கத்துக்கு போறேன் நம்ம கிட்ட வண்டியை வாங்கி அவன் ஓட்ட ட்ரைனிங் எடுத்த பிறகுதான் தங்கைய வண்டியே ஓட்ட தெரியாது கம்னாடி என் தங்கச்சி எப்படி ஓட்டுவான் உட்கார வச்சு
சரி பரவாயில்ல, ஏதோ நான் சமாத்திர ஒரு வாங்கி கொடுத்துருங்க. சரி பரவாயில்ல, அதாவது முடிஞ்சு போச்சு. இந்த 25 சவரம் எப்படி போறது? பட்டால இருந்து ஒரு வீடு அது வித்து 25 சவரம் அங்க போட்டான். பிள்ளைக்கு என்ன பண்ணுவான்? பொறுப்போக்கணும். ஐயோ எப்படி இடிக்கலான்னு பாத்துக்கிறோம். ஏன்னு கேட்டா ரோடு அகலப்படுத்தணும். ஆமாங்க, நான் இருக்க வரைக்கும் அழுவேன். நீ இருப்பேன், நான் இருக்க மாட்டேன். ஐயோ நீ குத்துட்டு என் அப்பன் சொத்து குரான் பிடிங்குவான். சொந்த அண்ணன் தம்பி கேஸ் போட்டு வாங்குறாங்க. உங்களை வாங்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன். கொடுத்தது தேவையில்ல, எனக்கு பொறுமைக்கு வச்சுதே இருக்கு. ஆமாங்க, எவனா சண்டை போட்டு அவுத்து அது பக்கத்துல போய் கட்டிக்குவேன். பட்டால இந்த இடி முடியுமா? அது புறம்போக்கு தான் பட்டா தான். எஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நோ ப்ராப்ளம். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தெல்லாம் ஓகே, வருந்தாத உள்ளங்கள் இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங், நோ ப்ராப்ளம். சொன்னாலும் திருந்த போறது. நானும் தான் மானம் கட்டி போய் சொல்லிக்கிறேன்னா அது சீரியஸா கேட்டுங்கிறப்ப நீ எப்படி என்ன சொல்ற? உண்மை கிடையாது. சாப்பிட்டாங்க 10 7 10 எல்லாம் கனவு. அப்பாவி கனவுல கண்ணுதியா கதையா சொல்றீங்க. அந்த கனவுல எங்க அப்பா வந்து யார் தெரியுமா? அந்த பட்டா வித்துது அது நீதான். கனவுல பாத்தியா? கனவிலும் நான் தான். ஆமா, நினைவிலும் நான் தான். உன் நெஞ்சிலும் நான் ஆமா. அது வேணாம், அதாட உங்களுக்கு நெஞ்சோட வேற எதுக்கு வந்துறேன். ஆனா இன்னொன்னுங்க, என் தங்கச்சி மாப்பிளை வந்த மாப்பிளை யார் தெரியும்? அந்த ஈர போண்டா கேட்டது ஒட்டிக்கார பாத்தா. ஆமா ஆமா, தர்மத்தின் தலைவர். இவரை பார்த்தா புத்திலிக்கும் செய்யாருக்கும் பாத்துக்க, வண்டி கிடையாது சரியா? அதனால ஒட்டு ஏன்டா காலத்தாம கட்ட ஏங்க கொஞ்ச நாள் தமாசா இருக்குன்னு சொன்னா சிக்கிச்சுக்கா. சரி விடு. அன்பி வாழோக்கி வாழ முழகலாம். போலாங்க. மன்னவன் கொல்லோக்கி வாழ குடி. இருந்து வாழ்வாக வாழ்வா. மற்ற தொழுது பெண் செல்வம். உறவன் ஏற்கொண்டு உலகே மன்னன் செங்கோல் கொண்டு அரசு. ஆமாங்க, அப்பேற்பட்ட உறவை பொருள் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது எங்குமே கிடையாது மன்னார் அவர்களே. குடி உயர்ந்தால் கோல் உயர். ஆமாங்க, பரப்பு உயர்ந்தால் நீர் உயர். ஆமா, நீர் உயர்ந்தால் நெல் உயர். நெல் உயர்ந்தால் நமது நாடு உயர். ஆமாங்க. ஏங்க நீங்க வேற அதுக்கு முன்ன வரப்பு இவ்வளவு அகலம் இருக்கும். ஏர் ஓட்டுவாங்க, 10 பேர் வந்து உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, கொண்டாந்து அங்கே போட்டுப்பாங்க, அப்புறமா ஏர் ஓட்டுவாங்க. ஆனா இப்ப வேற பாத்தி பச்சு கிடையாது. இவங்க கொஞ்சம் வெட்டுறான், அவங்க கொஞ்சம் வெட்டுறான், அவங்க கொஞ்சம் வெட்டுறான், இவங்க கொஞ்சம் வெட்டுறான். கட்சியில கம்பி பேர் ஆகி போச்சு வரப்பு. ஆசைதான் மனிதனுக்கு துன்பமே மறந்தே போகிறான். ஆமா ஆமா, அடுத்தவன் நிலத்தை இவன் மற்ற இவன் நிலத்தை அவன் மற்ற. கடைசியில வரப்பு இல்லாம கழுத்து மடிக்கு விழுறான். கை கால் ஒடிகிறான். ஐயோ வீட்டோடு கிடக்கிறான். நடு போறது கூட பெய்ந்து போறாங்க எல்லாம். அது மட்டுமல்லாமல் தொன்மை வாய்ந்த 50 காப்பியங்கள் சிந்தாமணி சிலப்பதிகாரம் ஐயாவதி குண்டலகேசி மணிமே மகனாத பொருள் ஆழ்வார் குறுந்தொகை நருந்தொகை நான்மணி கடை வாத்திச்சூடி ஒன்றை வேந்தன் அறப்படி சதம் விவேக சிந்தாமணி குதிரை சதம் குருவி நாட்டு முத்தல் நாய் சத்தியமுத்து முதல் போறது தந்தையார் சதங்கள் தேவார திருவாசகம் திருவாய்மொழி திருப்புற 10 வாக்கு எட்டுத்தொகை பரிவாய் இன்பமூட்டு இயல்பு தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் இதெல்லாம் நான் பாடல. ஆலயத்துல பாகவத்துக்கு அடிக்கிறாங்க, கொஞ்சோண்டு அவுத்து விட்டேன். அசைகின்ற பொருளெல்லாம் அசையாம காட்டு வராங்க. இசைக்கு முருகா எனக்கும் முருகா இசைஞான உனக்கு விருப்பம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் இருக்குது. குணாம தலையாட்டம் மக்களுக்கு இசைஞான விருப்பம். ஆமா ஆமா, நம்ம நாட்டு பிரம்ம சிவான விஷ்ணு சொல்லப்படி நீ 3 நாள் என்ன நெய்வேத்தியம் நடந்து கொண்டே வருகிறது. குறை கிடையாது. ஒரு மலை நீதி நினைத்த ஒரு மலை ஒரு மலை பாத 3 மலை போகுது. இந்த மதி வதனாபுரி நாள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அபிராமி என்றவளை மணந்து அண்ணவனை மணந்து சில ஆண்டுகள் பிள்ளைங்க இல்லாமல் பரமனை குறித்தேன் தவமதி புரிந்து சிவமணி 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 அயல்நாடு சென்ற பிள்ளை மறுநாள் இங்கே வந்து நல்லாதானே வந்தாரு, நல்லாதானே சாப்பிட்டாரு. அந்த கருத்து போட்டுதான் 10 அவருக்கு. அம்மா ஐயோ அத்தா, என் 6 உயிரு என்னை விட்டு போய் விட்டீரா அம்மா. நான் என்ன செய்வேன்? அவருக்கு என்ன தெரியும்? நல்லா வந்த மனுஷனுக்கு என்ன தெரியும்? அவருக்கு சொன்னாரு. ஊர்ல
ஊர்ல வர வாந்தி பேதி இவனுக்கு வரக்கூடாது. அம்மா வாந்தி மட்டும் பேதி வேணா ரொம்ப தோல் போணும். நல்லவெல்லாம் சாவறாங்களே. அம்மா நீ சாவுல. மாரியாத்தா ஆடு கோழி பண்ணி கேட்கிறியாமா? 3 காவும் சேர்ந்த மாறிக்கிறான். என்ன கேட்காது உப்பு கறிக்கும். ஊர்ல வர வாந்தி பேதி உனக்கு வரலையாடா? அதான் முதல்ல சொல்லிட்டியா? ஏண்டா மாலை எடுத்துக்கின்னு உன் கணவர்னா நான் என்னடா அம்மா தப்பா நினைக்காத. நாங்க வந்து உன் மூஞ்சி பார்த்தோமா இவன் பொண்டாட்டி பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமாமா எங்க வீட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சுமா. சம்பவமா? வீட்டோட சம்பவம். ஆமா ஆமா அந்த சம்பவத்தை சொன்னு வச்சுக்க நீ காய் நினைக்காதுமா. அது அப்படியே சொன்னா உனக்கு தெரியாது. நச்சு காட்டினாதான் உனக்கு தெரியும். நம்ம நடிப்பு தான் இதுல ஒரு நடிப்பு. டிவி சீரியல்ல ஒரு சீரியல் பாக்குது இல்லையா ஒத்து மாரிதான். இப்ப நீ என்ன கூட நடிக்கிற? ஆமா நடிக்கிறேன் தலையத்துல. ஆமா ஒரு நாள் நடிச்சு பாராமா எவ்வளவு நாளைக்கு மகாராணியா இருப்ப. நடி சாரி ஏதோ சொல்றேன் நடிக்கிறேன். இப்போ நீ மொண்டாட்டி கதையிலமா சாரி கதையில கதையில நீ நடிக்கிற. நீ மொண்டாட்டி என் மொண்டாட்டி உன் பேரு சரோஜா தேவி. ஆமாமா ஆமா ஆமா உன் பேரு சரோஜா தேவி. உன் வீட்டுக்காரன் நானு சிவாஜி. இவரு சிவாஜி. ஆமாமா நல்லா ஆமா நடிக்கத்தான் ஒரு மாதிரி நடிக்க போறேன். ஆமா ஆமா நானு சரோஜா நீ சரோஜா தேவி என் முண்டாட்டி நான் வீட்டுக்காரன் சிவாஜி. பக்கத்து வீட்டுக்காரு பொட்டிக்காரு அவரு நம்பியாரு. இல்ல ஒண்ணு இருக்கா சிக்கல்லாம் தேவையில்ல. சிக்கல் இல்லாத பிரச்சனை. ஆமா அவரு நம்பியாரு பக்கத்து வீட்டுக்காரு. சிவாஜி நான் வெளியூர் போயிட்டு நான் நம்பியாரு பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு பேர். அவர் நேரம் சரோஜா தேவி வராரு. வந்து சொல்றாரு உங்க வீட்டுக்காரு போயிட்டான். எங்க போயிட்டான்னு சொன்ன உனக்கு என்ன ஃபீலிங் வரும்? சரோஜா தேவி எடுத்துட்டாருன்னு சொல்றாரா? நீ என்ன ஃபீல் பண்ணுவ? சரோஜா தேவி போயிட்டாரு என்ன ஃபீல் பண்ணுவ? மேல போயிட்டாரு. ஏதோ ஐயோ அத்தா என் நம்பி ஒன்றுபட்ட இதயத்தோடு வாழ வேண்டும் என்று துடித்து எனக்கு மாலா துயரத்தை வைத்து விட்டீர்களே. மதிவதனாபுரி நாட்டிலே உன்னோடு வாழும் நாளையல்லவா எதிர்பார்த்தேன். அந்த நாள் எப்படி வாழும் என்று எதிர்பார்க்கவே இல்லையே. சந்தேக கொடுமாலால் அறுத்துவிட்டு எங்கள் உறவை இணைக்க மாட்டாயா? அந்த நாள் எந்த நாள் என்று காத்து கொண்டிருக்கிறேன். நீ மொண்டாட்டியாக இருக்கக்கூடாது அம்மா. பண்ணி பார்த்தமா பீல் பண்ணி பார்த்தேன். நீ இவ்வளவு புலம்பி அழுவுறியே. இல்ல அழுவுறியே என் மொண்டாட்டி அது பண்ணல. மூட்டை கட்டி அவன் ஓத்தா விட்டு போட்டான். அவன் பொம்பளையா நீ பொம்பளையா? எப்படி அப்படி மனசா? ஆமா எதையுமே இல்லாதவட கல்லிதை படுத்தவன். ஜெலுபத்திலாவது நீ மாட்டிக்கின்னா சிக்கல மாட்டிக்கின. ஒரு பெண்ணா பிறந்தவோ கணவனுக்கு பின் தூங்கி முன்னழுவால் பெண் குலத்து பொன் விளக்காக என்று என் கணவன் என் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டினாரோ அன்று முதல் இன்று வரை என் இதயத்திலே இருக்கிறார். கனமா இருக்குமே. சரி பரவாயில்ல. ஒரு பெண்ணா பிறந்துட்டா அச்சம் நாணம் மடம் பெயர் இந்த 4 குணம் உடையவள் தான் ஒரு பெண். அம்மா நீ அச்சம் சொன்னோடனே ஞாபகம் வந்துச்சு. என்ன? எங்க எதிர்விட்டு ஒரு தள்ளாது கேள்வி இருக்குது. கிழவி தெருவில் வந்து உட்காந்துக்கோ. எங்க பக்கத்து விட்டு ஒரு கைவங்கிறாரு நல்லா கவுரு போடுவாரு. வந்து உட்காந்து பாருமா போடுங்க பாரு போட்டு சும்மாருக்கு வந்தாங்க. அந்த கேள்வி பாப்பாரு பாத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த கேள்வி சும்மா போனாதா அது எதுக்கு ஆச்சுது அப்படி. இது ரொம்ப நாள் எனக்கு என்னன்னு தெரியல. செப்புமா செப்பு வரும் பழமொழி. வயசாயிட்டா போதும். ஒரு 80 வயசு 90 வயசு ஆயிட்டா போதும். பெரியவங்களா தானா தலை ஆடும். தானாவா? ஆமாண்டா. எப்படி அந்த வயசு கோளாறுறா 80 வயசு தாண்டாவே தானா தலை ஆடும். தானாவா? ஆனா ஆடுது பாரு ஆண்டவன் படைப்புல
இந்த வயசுல காதல் ஓணும்னு சொல்லிட்டு காதல் வேணும்னு சொல்லிட்டு தலையை இப்படி ஆட்டுவார். ஏன்னா தாத்தாங்களாம் அவங்க ஒரு நரம்பு பூடும். இந்த வயசுல காதல் ஓணும்னு சொல்லிட்டு தாளா இப்படி ஆட்டுவார். ஏன்னா அவங்க ஒரு நரம்பு பூடும் தொங்குன்னு ஆட்டுங்க. ஆனா பாட்டி எல்லாம் அட பாவி இந்த வயசுல என்ன கூப்பிடுறிய நாடி நரம்பெல்லாம் அழுத்து போச்சு இந்த வயசுல என்ன கூப்பிடுறியன்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் வேணாம் ஏன்னா அவங்களுக்கு 2 நரம்பு பூடும் தொங்குன்னு ஆட்டுங்க. அதான் வேற ஒண்ணு. அதானா சரி பரவாயில்ல விடு. இந்த அவையில பாடுற தாத்தாலாம் இப்படி ஆட்டுவாரு, பாட்டி இப்படி ஆட்டும். ஏன் நான் யாரு ஒன்னாலும் பாக்கணும்? ரொம்ப நாளா நீ கூட அப்படி ஆட்டி கிடக்குறேன் தலைய. சரி அதை விடு. மன்னர் வரும்படி உத்தரவு. என்றுமில்லாமல் மன்னர் எதற்காக அழைக்கிறார்? தெரியல, அரண்மனையில எதுவும் வேலை இருக்கும். ஒருவேளை அரசியல் விஷயம் இருக்கலாம், ஒருவேளை குடும்ப விஷயம் இருக்கலாம். ஆகட்டும். உத்தரவு கமா. உடனே என்னை மணந்த அன்புள்ள அத்தானே கொஞ்சம் தான் ஒரு இன்ச்சு தான் கேட்டுமா தால அங்க போயிருக்கோம் உள்ள போயிருக்கோம்மா தாலிக்கே தொங்கி இருக்குமே. அதிகாலை வந்து மலரை பெய்து வந்து என் மனைவி என் கழுத்துல போட்டு உனக்கு என் மாலை தொங்கன ஆவாது போட்டு போயினா போச்சாமி. ஏண்டா தொங்கன ஆவாது. ஆசையா என் கணவருக்கு மாலை போட்டேன். ஆமா நீ அவர் என்ன நினைச்சிட்ட? நான் எதுவும் நினைக்கல. மாலை தொங்கன ஆவாது. கம்னாட்டி அருள்தான் உனக்கு எல்லாம் தலையேத்தியா இப்பதான் புரியுது இவன் யாருன்னு. யாரு? இந்த மாசத்துல ஆடி மாசத்துல அவங்க கூழு வாப்பாங்க. கூழு ஊத்தும் போது வெடிகாலமா ஆடு கோழி பண்ணி முக்காவு கொடுப்பாங்க. அதுல கடா வெட்டுறேன். ஒரு ஜான் விட்டு வெட்டுவேன். நீ அவனா நீ? ஆமா ஒரு ஜான் விட்டு வெட்டுவேன். வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்திருப்பாங்க. நீ ஏன் துட்டு கொடுத்து வாங்க? கறி நல்லா இருக்காது. அப்போ ஓசு கறி தான் நல்லா இருக்கும். எல்லாம் கூட சொல்லணும். ஏன் இந்த ராஜேஸ்வரி கம்பெனில கடா வெட்டுறவெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறப்ப நானாவது பரவாயில்ல வச்சுட்டு ஒரு நாள் தள்ளி போட்டு போய் கடா வெட்டுவேன். ஆனா அந்த ஏரி வேலைக்கு போறவங்க புடிச்சு வெட்டுக்கிறாங்க. கல்பரா வண்டி வாங்கமா ஒரு நாட்டுக்கு மகாராணி இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீ புட்டுக்குனே. ஆமா போட்டுக்குறா வேலையா. ஆமா பானத்துக்கு நடப்பாங்க. நானும் கட்டுப்பட்டு பின்னாடியே போவேன். இப்ப முக்காவாசி பணக்காரங்க தான் போறாங்க. ஒரு நாட்டு மகாராணி அப்படியே இறந்து விட்டாலும் ஏரி வேலைக்கு போக மாட்டாங்க. அது நீ பாத்துக்கின்னு இருப்பாங்க. அவன் ஒரு விகடகவி. எதற்காக அழைத்தீர்கள்? அபிராமி, நமது மகன் இருக்கிறானே சிவமணி, அவன் வயலாடு சென்ற பிள்ளை வருவதாக வந்திருக்கிறது. அவனை வரவேற்பு விழாவிற்காகவும் அவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்து விட்டார். எனக்கும் நீண்ட நாள் எண்ணம் நம்முடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து மனத்தை முடித்து அவர்கள் இருவரையும் முன்னே அனுப்பி பெண்ணை அழகு பார்க்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்று மனப்பொண்டு தேவனை சென்று நமது குலவிற்கான அமைக்க
சும்மா ஐயார் சொல்லுவான். ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு காரியம், பிரமாந்திரம் இதுக்கெல்லாம் என்ன அடிச்சுட்டு போவா. அவளுக்கு நான் போய் நடுவு சேர்த்து வருவேன். என்னை தேடி யாரும் வரா. சற்று நேரம் அமர்றான். எங்கே தேடுவேன் ஐயரை எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் ஐயரை எங்கே தேடுவேன் காரியத்தை கடந்து கொண்டாயோ சத்தரத்தில் நீ கொடுத்து கொண்டாயோ ஏய் ஆசைக்காத கம்முன்னு காரியோ சத்தரத்தில் நீ கொடுத்து கொண்டாயோ எங்கே தேடுவேன் ஐயரை எங்கே தேடுவேன் டான்ஸ் நாங்கெல்லாம் பிராப்னால், நீலாம் சூத்திரவா. உம்மால திருமணமான கோபுரம் முட்டோன்னே. உம்மால சாரப்பாம்பு தோல்னே. ஆறாவே. ஒரு பிராமணால் பார்த்து ஏளனமா பேசுற அபுஷ்டு. எல்லாத்துக்குமே தான் போயிட்டு வரா. எங்க பெரியமா பொண்ணு கல்யாணமா இவர் தான் கூட்டு போனேன். நல்லா விசேஷமா கல்யாணம் நடந்தது. படப்படலான சாப்பாடு தாலி எடுத்து குத்துட்டாரு. தாலி கட்டிட்டு 3 ரவுண்ட் வந்தா மாப்பிள்ளை செத்துட்டான். அவளுக்கு செவா தோஷம். அவள் போய் சேர்த்துட்டா. பெருப்பிங்கார ஒரு மத்த வீடு கட்டினாமா 5 லட்சம் ரூபாய் ஒரு செலவு பண்ணி கட்டணும். இவர் தான் கிரகப்பிரவேசம் கூட்டு போனோம். பண்ணிட்டு வெளியே வந்தாரு. கூடு டமட்டமானி. அவளுக்கு நாகதோஷம். அவள் போய் சேர்த்துட்டா. நல்ல ஆயிரு தங்கமான ஆயிரு. மன்னர் வரும்படி உத்தரவு. ஓடிவா ஓடிவா. ஆயிரு வருகிறார். வெடி வெடிக்கிறாங்க. அபிராமியும் ராஜேந்திர மன்னனும் பொற்பாத கமலனுக்கு அநேகருக்கு நமஸ்காரம். 100 ஆண்டு காலம் நோய் நோய் இல்லாமல் சந்தோஷமா இருக்கும். நான் என்னை அழைச்ச காரணம் நல்லது. வராது வெள்ளத்தை ஆடி வந்து பிராமணர் அவர் கண்ணுக்கு செவிக்கு ஏற்ற விருந்து பொறுமை சுத்த சொல்றான். நான் எடுத்துக்கா வீடு எத்தனை நாய 2 அது வந்துட்டு தான் திரும்பி போயிட்டு 3டா. இது நிச்சயமான பொண்ணு கொடுக்குறா. பப்புண்ணா பண்றது நின்று கட்டிக்கிட்டு ஓரத்தில் வந்த பெண்கள் சரி பரவாயில்ல இருங்க இதோ கூப்பிடுறேன். ஆடல் பாடல் அபிநயத்தோடு இருக்க வேண்டும். ஆகட்டும் ஓடியா. அனைவருக்கும் வணக்கம் சுவாமி. அண்ணாரை பற்றி எழுதாமே. வணக்கம் அண்ணா. மன்னாவா வணக்கம் மாமா. மாமாவா என்ன மன்னா என்று சொல்லி பரவாயில்லை. அடுத்த முறை நான் மன்னராக மாறி விடுகிறேன். சரி பரவாயில்ல. சரி வராத ஆயிரம் வந்துக்கிறார். என்ன பண்ற ஏது பண்றோம் நீ ஆடுற ஆட்டத்துல அவரு போய் விடும். என்னது சொல்லு. அப்படியா காலப்பு விட்டாத வேணா வேணா
வர சாமியாரடா போய் கம்முனு விஜய் கூட்டினா போடா மண்டேடு யுவராஜ் அடி போயிடு இங்க வா உன் மேலதாங்க இப்படி காமி ஆட்டுறான்டா இவன் மட்டும்தான் எடுக்க மட்டும்தான் அண்ணன் தங்கச்சி கட்டி பிடிக்கூடாதா? அண்ணன் கட்டி பிடிச்சா சரி விடு. வந்தது வந்துட்டா ஒன்னு காட்டு போட்டான். அவர் மூஞ்சி சேர்த்து காட்டு. ஆடல் பாடல் அபிநயம் தனித்தனியா இருக்கணும். கட்டி கட்டியா காட்டு குண்டு குண்டா காட்டு. சரி ஆரம்பி கமான்.
சுதி விறுவிறுன்னு ஏறல ஆன்ஸ் போட்டா விறுவிறுன்னு ஏறும்போது ஆன்ஸா போடுறேன் கேன்சர் பண்ணா அது உள்ள தவிர வெளியே வராது போ போ எல்லாம் போட்டுக்கிறோம் அதுல எனக்கு தெரியும் சரி உள்ளத்துக்கு உள்ள விட்டு அது மண்டிக்கு சரியா சுதி ஏறல பொடி போட்டா சரங்க ஏறும்போது கோசி பொடி போட்டா காசிக்கு கேடு காசிக்கு போற கர்ம விளத்திரா நான் காசி போறேன் ஒன்னு அவர் இங்க வரட்டும் ஐயா உட்காருங்க வாங்க சரி வாங்க இங்க வாங்க சரி போய்னா என்ன சொல்றா நோ சந்து கம்முன்னு சொன்னா 3 நாளா உடம்பு சரியில்லாது வணக்கம் அண்ணா ஆமா வரலாம் அண்ணா அண்ணாங்கோ நான் வெச்சிங்க 25,000 கொட்டி வச்சிருக்கேன் வரவு எங்கிட்டாங்க கேப்பா ஏதோ என் அண்ணான்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்சது 300 ரூபாய் குத்தி சைனான் செல்போன் வாங்கி தரேன் நீ மிஸ் கால் குத்தி அண்ணா தள்ளி போடு போன் எப்ப இவரே தள்ளி போடு எங்கலாம் போனா இந்த 100 ரூபாய் இருந்துச்சு உன்னை 200 ரூபாய் குத்தி வாங்கி தந்துறேன் சரி சரி நான் அரை போறேன் இல்ல குத்தி மாட்டேன் சரி ஆடல் பாடல் அமோகமா இருக்கணும் கல்பு ஐயா அமைதியா உட்காருங்க ஏ ஒட்டாடா எங்கடா எங்க போய்க்கிறான் போன்ல அடுத்து இந்த அடுத்து அங்க போய் மைக் செக் ஸ்டெப்பு அந்த வீடியோ என்கிட்ட போன வருஷம் இவனே தான் இவன் எல்லாருமே இவனை தான் ஆனால் 2 பேர் என்ன ஒல்லியா வரதான் பத்தியா அவனை எக்ஸ்ட்ரா மாட்டான்
வணக்கம் அண்ணா. என்ன திரும்பி அப்படியா? வணக்கம் பழனவரே. என்னங்க பரவலாம் அண்ணான்றாங்க, மாமான்றாங்க, சித்தப்பான்றாங்க. அது நான் பழனவர். ஏங்க அப்படின்னு என்ன தெரியுமா? தெரியாது. உங்களை பார்த்தா டாபர் மாமா போல இருக்கு. என்ன பார்த்தா டாபர் மாமான்னு சொல்லி. ஆமாங்க. இந்த டாபர் மாமா வேலை பின்னாடி பார்த்தா தான் தெரியும். இந்த பின்னாடி இல்ல, நாட்டாடி, அந்த பின்னாடி. சரி, ஆடல் பாடல் அமோகமா இருக்கணும். கால்பே என்ன நாட்டியத்தை விஜய் குமாரா கண்களுக்கு செவிக்கு அண்ணா என்னை எதற்காக அழைச்சால் விளக்கமா சொல்லுவோம். அண்ணா எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்க. என் மகன் பிறந்தபோது நீர்தான் தாமதத்தை அழைத்து வெள்ளைதான் சிவன் அருளா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு நான் பூச்சினுக்கிறேன். அங்க தண்ணி இல்லையா? நான் எடுத்துன்னு வரேன். அவனுக்கு எந்த திசையில் பெண் கிடைக்கும் ஏ ஆடா நீ நான் குடுத்து விட்ட தாளைக்கு கொண்டு வாங்க. ஏ அம்மே சாமி தாளத்தை கருத்துல தோம்போது கைத்தால் இது ஆகாது. ஏ ஆடா ஆரம்பத்திலே என் மகன் தாளத்தை தவற இது அவசரம் அல்லவா? இது அவசரம் அல்லவா? நீ ஆடுறா நம்ம வேதனை அடைகிறது. வேதனை வேண்டாமா? நான் பார்த்து வேதனை அடையாது. அண்ணா பெயர் சிவபாணி தானே? வயதாகி விட்டதல்லவா, சற்று கவனப்பூர்வமாக இருக்கத்தான் செய்கிறது. அண்ணா மருந்து நல்லா திடப்படுத்து சுவாமி. என்னும் ஜாதகத்தை நான் பார்ப்பதற்கு என்னோட திடப்படுத்த வேண்டும் என்ன சொல்லுகின்றேன்? ஏனென்றால் இன்று வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு உன் மகன் இறந்துடுவான். ஐயோ சாமி, ஆண்டவா, கண்ணில்லையோ, மனம் இல்லை
இடிந்து சுக்குள் நூறாக போய்விட்டதே சுவாமி. சுவாமி தவம் கிழிந்து ஒரு மகனை பெற்றெடுத்தேன். இந்த தரணை ஆழ்வார் என்று மனக்கோட்டை கட்டி வைத்தேன். மனக்கோட்டை எத்தனைய மண்மேடாக மாறிவிட்டது. அவர் ஜாதகத்தை கணித்து பார்த்தார். இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:30 உண்மைதான் அண்ணா. மகன் இறக்காமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா பார்த்து சொல்கிறேன். செய்கிறேன் அம்மா, வாழ வழி செய்கிறேன். உன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதிலே ஒரு மார்க்கம் உண்டு. என் மகனை காப்பாற்ற வழி இருக்கிறது சொல்லுங்களேன். ஆறு செல்லக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே 2 நாள் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுற்றி அக்கினி வளர்த்திருந்தால் ஒரு வேளை உன் மகனை காப்பாற்றப்படலாம். என் அறிவு கண்ணை திறந்து என் மகன் இறக்காமல் அப்படியா சென்று வருகிறேன் அம்மா, சென்று அம்மா நீ வாழ வேண்டும், வளர்ப்பதை போல் திகழ வேண்டும். இந்த தாயின் வாழ்த்துக்கு அப்பா, அன்றளந்த செந்தாமரை போல் இருக்கும் முகமானது சோர்வாக இருக்க காரணம் அன்றளந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் இன்று வாடி கருகருத்து கண்ணீர் கம்மலைவார் அழுதிருக்க காலத்தை கேட்கிறாய். என் இருதயமே வெடித்து விடும் போல் தெரிகிறது. என்னும் ஜாதகத்தை கணித்து பார்த்து உனக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்ற ஜாதகத்தை கணித்து பார்த்தார். இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்கு அன்பான உறவே இது ஆகாத வரவே அங்கே உட்காந்து பண்ணா எனக்கு என்னன்னு டேய் கோ டேய் டேய் விஜய் வச்சுக்கிறான் போய் குடிச்சிட்டு வா. பின்னாடி வந்து